பாரதி ராஜாவை இழந்து இன்னும் 2 வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் அவருடைய சிஷியன் பாக்கியராஜையும் இன்னைக்கு காலையில் நாம் இழந்திருக்கிறோம். 2 முக்கியமான பில்லர், தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான 2 பில்லர். அது ரெண்டுமே இந்த 2 வார கேப்பில் தமிழ் சினிமா உலகம் இழந்திருக்கு. பாக்கியராஜ் அப்படின்னும் போதே திரைக்கதை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடும். திரைக்கதையின் மன்னன் அப்படின்னா அது பாக்கியராஜ் தான். அது இந்திய சினிமா உலகில் எல்லா டெக்னீஷியனாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அப்பேற்பட்ட அந்த திரைக்கதை மன்னனை நாம் இன்னைக்கு காலையில் இழந்தாச்சு. பாக்கியராஜ் அப்படின்னும் போது எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அந்த 7 நாட்களில் அவர் பண்ண அந்த பாலக்காட்டு மாதவன் நாயர் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு யதார்த்தமாக, அவ்வளவு நேர்த்தியாக வேற எந்த ஒரு நடிகராலும் அந்த ஒரு கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக அந்த படத்தில் அந்த ஒரு கேரக்டரை பண்ணியிருப்பார் பாலக்காட்டு மாதவன் நாயர். இன்னைய வரைக்கும் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூவினா அது அந்த படத்தை சொல்லுவேன். அதில் வெறும் பாக்கியராஜோடைய நடிப்பை மட்டும் கிடையாது, அம்பிகாவுடைய பெஸ்ட் அப்படின்னாலும், நடிகை அம்பிகா இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய பெஸ்ட் அப்படின்னாலும் அது அந்த 7 நாட்கள் தான். அப்படி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அப்படின்றத விட வாழ்ந்திருப்பாங்க அந்த ஒரு படத்தில் அந்த கேரக்டராகவே. அதில் நடித்த எல்லாருமே அவ்வளவு யதார்த்தமாக இருக்கும். ஒரு மலையாள சினிமா மாதிரி சாதாரணமாக கொஞ்சம் யதார்த்தத்தை மீறி வர்ற தமிழ் சினிமாவிலிருந்து மாறி அவ்வளவு யதார்த்தமான ஒரு தமிழ் சினிமாவை நான் அந்த 7 நாட்களில் அந்த ஒரு படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப குறைஞ்ச கேரக்டரை வச்சுக்கிட்டு அந்த படத்தை அவ்வளவு என்கேஜிங்காக, அவ்வளவு காமெடியாக படத்தை கொண்டு போயிருப்பார். அதனால தான் அவர் திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மினிமம் கேரக்டர்ஸை வச்சு எந்த அளவுக்கு ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ண முடியும் அப்படின்னா அது பாக்கியராஜ் கிட்ட தான் கற்றுக்கணும். ஸோ அந்த பாக்கியராஜை நம்ம இழந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி நடிகைகளுடைய பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஊர்வசியாக இருக்கட்டும், அம்பிகாவாக இருக்கட்டும், பானுப்பிரியாவாக இருக்கட்டும், இவங்களுடைய பெஸ்ட் அப்படின்னா அது பாக்கியராஜுடன் பண்ண கேரக்டர்ஸ் தான். ஊர்வசியுடைய முந்தானை முடிச்சு, அம்பிகாவுடைய அந்த 7 நாட்கள், பானுப்பிரியாவுடைய சுந்தரகாண்டம், இதிலெல்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது அதெல்லாம் பாக்கியராஜ் கிட்டேருந்து வர்றது தான். இந்த நடிகைகளுடைய அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமும் பாக்கியராஜ் தான். ஏன்னா அவரே ஒரு சிறந்த நடிகர். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், இதிலெல்லாம் அவ்வளவு யதார்த்தமாக இருக்கும் பாக்கியராஜுடைய அந்த நடிப்பு. அவரை ஒரு திரைக்கதை ஆசிரியராக, டைரக்டராக மட்டும் கிடையாது, சிறந்த நடிகராகவும் நம்ம அங்கீகரித்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு அற்புதமான யதார்த்தமான இளையராஜாவோட இசை கிடைக்கிறதுக்காக நாம் எதுக்கு இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கணும், நாமளே இசையமைச்சா என்ன அப்படின்னு அவர் இசையமைச்ச படம் தான் இது நம்ம ஆளு. அந்த படத்துடைய எல்லா பாட்டும் ஹிட்டு. அதில் அம்மாடி இதுதான் காதலா, அப்புறம் நான் ஆளான தாமரை, அந்த 2 பாட்டு இன்னைய வரைக்கும் பலராலும் ரசிக்கப்படுற பாட்டு. ஸோ எந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலும், சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அதிலெல்லாம் சாதிச்சு காட்டினவர் பாக்கியராஜ். முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளை வா, சுந்தரகாண்டம், எங்க சின்ன ராசா, சின்ன பாக்கியராஜுடைய இந்த படங்கள்லாம் இன்னைக்கும் ஓடிடியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படங்கள். ஆக்கிரி ராஸ்தா, இது அமிதாப் பச்சன் ஹிந்தியில் பண்ண படம். தமிழில் கமல் நடித்த கைதியின் டைரி படம் இருக்கு பாருங்க, அதுதான் ஹிந்தியில் ஆக்கிரி ராஸ்தாவாக எடுத்தாங்க. ஒரு கைதியின் டைரியில் பாக்கியராஜுடைய அந்த திரைக்கதையை பார்த்து அசந்து போய் தான் ஆக்கிரி ராஸ்தா அப்படின்ற படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அமிதாப் பச்சனே வெளியே அந்த படத்தில் நடித்தார். சினிமா திரைக்கதை அப்படின்னும் போது அந்த இடத்துல பாக்கியராஜை தாண்டி வேற ஒருத்தரை நம்மளால கண்டிப்பாக யோசிக்க முடியாது. நிறைய பிரபலமான டைரக்டர்ஸே அவங்களுடைய திரைக்கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை பாக்கியராஜுக்கு கொடுத்து அவர்கிட்டேருந்து ஏதாவது திருத்தம் இருந்தால் அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருத்தங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் படத்தையே எடுப்பாங்களாம். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார் பாருங்க, அவர் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துடைய திரைக்கதையெல்லாம் முதல்ல பாக்கியராஜுக்கு அனுப்பி அவர்கிட்ட இருந்து சில மாற்றங்கள் ஏதாவது, திருத்தங்கள் ஏதாவது தேவை இருந்தால் அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் டைரக்ட் பண்ணுவாராம் அப்படின்னு அர்ஜுனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவு தமிழ் சினிமாவுடைய அந்த ஃபார்முலாவை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தவர் பாக்கியராஜ். நம்மளை மற்றவங்க கிண்டல் பண்ணாதானே பிரச்சனை, நம்மளை நாமே கிண்டல் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் மற்றவங்களால நம்மளை கிண்டல் பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலாவை பிடிச்சி தான் ஆரம்ப காலகட்டத்தில் பாக்கியராஜோடைய அந்த படங்கள்லாம் இருக்கும். அவரை ரொம்ப அவரே கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் அந்த கேரக்டர்லாம் பண்ணியிருப்பார். அது பயங்கர சக்ஸஸாகவும் ஆச்சு. அந்த ஃபார்முலாவை நிறைய டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு மக்களால் அவ்வளோவா வரவேற்பு பெற மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் ஹீரோவாக நடிக்கும் போது அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி, பாக்கியராஜோடைய அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் சில டைரக்டர், ஹீரோஸ் அதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் அஸ்திவாரம் அப்படின்றது பாக்கியராஜ் கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டது தான். சினிமாவை பற்றி அதிகமாக தெரியாதவங்களுக்கு கூட பாக்கியராஜ் எவ்வளவு புத்திசாலியான ஒரு மனிதர் அப்படின்றது அவருடைய அந்த பாக்கியா அப்படின்ற புக்கில் கேள்வி பதில் இருக்கு பாருங்க, அதை படித்ததுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சது இந்த மனுஷன் எவ்வளவு டேலண்டடான ஒரு மனுஷன் அப்படின்றது. பாக்கியா புக்கில் வர்ற கேள்வி பதிலை மட்டுமே வெயிட் பண்ணி ஒரு வாரமும் படிக்கிற ஒரு ஆள் தான். இப்போ இந்த குட்டி கதை அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக இருக்கு பாருங்க, அதெல்லாம் பாக்கியராஜோடைய அந்த பாக்கியா புத்தகத்தில் ஒவ்வொரு கேள்விக்கும், கேட்கப்படுற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு குட்டி கதை பாக்கியராஜ் சொல்வார். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் சொல்லும் அந்த பதிலும், அதில் சொல்லும் அந்த குட்டி கதையெல்லாம்
படித்து அசந்து போயிருக்கேன். அவருடைய அந்த திறமையும் அறிவையும் பார்த்து அசந்து போயிருக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் இப்போது நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. சினிமாவாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, பலருக்கும் அவர் வந்து ஒரு காட்ஃபாதராக இருந்திருக்கிறார். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை அரவணைச்சவர் பாக்யராஜ். சாதாரணமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் மரியாதை இருக்காது. ஆனால் பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னும் போது அவங்களுக்கு தனியாக ஒரு மரியாதை இருந்தது. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்டை உருவாக்கி வச்சிருந்தவர் பாக்யராஜ். அந்த ஒரு பில்லர் போன 2 வாரத்துக்கு முன்னாடி பாரதி ராஜா, இப்போது பாக்யராஜ் அப்படின்னு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான 2 பில்லர்கள் வந்து இப்போ இல்லாமல் போயிருக்கு. அது மிகப்பெரிய இழப்பு. மாரடைப்பால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் காலமாயிருக்கிறாரு. 73 வயசு அவருக்கு. பாக்யராஜ் அப்படின்றவர்லாம் ஒரு பியூர் டேலண்ட். அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய இழப்பு அப்படின்றதெல்லாம் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு.